வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப ஸ்பைசியான ராஜஸ்தானி ஸ்டைலில் லால் மாஸ் ரெசிபி மட்டனில் வச்சு உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்க்குறவங்க யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க. லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கிலோ அளவுக்கு நான் மட்டன் எடுத்திருக்கேன். மட்டனை 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுத்தமாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வேறொரு பவுலில் 6 வரமிளகாய் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் அப்படியே நம்ம அரைச்சிக்கிட்டிங்கன்னா உரப்பு அதிகமாக இருக்கும். அதனால நான் உள்ளே இருக்க அந்த விதையெல்லாம் நான் எடுத்துடுறேன். நம்ம எடுத்துட்டு நம்ம செஞ்சோம்னா உரப்பு அந்தளவுக்கு இருக்காது. நீங்கள் வேணும்னா காஷ்மீர் சில்லி வேணும்னா கூட சேர்த்துக்கோங்க. அது ரொம்ப ரெட்டிஷாகவும் இருக்கும், உரப்பு இல்லாமல் இருக்கும். நான் உள்ளே இந்த விதையெல்லாம் எடுத்ததை காமிச்சாச்சு. இப்போ இந்த விதையெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா 2 பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா அரைபடும். நல்லா சூடான தண்ணியை கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபிக்கு வேணும்னா நெய் கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டால் கூட நல்லா தான் இருக்கும். 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பட்டை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலையை சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். 3 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணதை சேர்த்துக்கோங்க. நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலர் மாறி வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம மட்டனை சேர்த்து தான் நம்ம வதக்க போகிறோம். இப்போ மட்டனை சேர்த்துடலாம். மட்டன் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த ரெசிபிக்கு அதிகமாக குக் பண்ணுற டைம் தான் நம்மளுக்கு அதிகமாக எடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. அந்த பீஸ் எல்லாம் தனித்தனி பீஸாக வந்திருக்கு. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வரமிளகா ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த தண்ணியை வீணாக்காதீங்க. அந்த தண்ணியை ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. நான் கலர் எதுவுமே சேர்க்கலை. இதுவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் நம்ம வேக வச்சோம் பாருங்கள். மேலே இருக்க தண்ணியெல்லாம் நல்லா விட்டு வந்திருக்கு. மட்டனில் இருக்க தண்ணி எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பாருங்கள். இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாம். நீங்கள் 1/2 கிலோ மட்டன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 டீஸ்பூன் மட்டும் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், அதிகமாக வேண்டாம். இப்போ மல்லித்தூளும் சீரகத்தூளும் நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருந்த அந்த வரமிளகா பேஸ்ட்டை நான் பகுதி மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு உப்பு காரம் பார்த்ததுக்கப்புறமா மீதமும் நம்ம சேர்த்துக்கிடலாம். நான் வேறு எந்த மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்கலை. இந்த வரமிளகா நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, இந்த வரமிளகாவோட பேஸ்ட்டு மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். இதுவே உரப்பு நான் கரெக்டாக இருந்துச்சு எங்களுக்கு. இப்போ சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க, பார்த்து சேர்த்துடலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மல்லியும் மிளகாவும் நல்லா வெந்து வரணும். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ராஜஸ்தானியோட ஸ்பெஷலே முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா தயிர் தான். தயிர் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த தயிர் சேர்த்துக்கிட்டா தான் அந்த டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். ரொம்ப புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு.
இப்போ உப்பு காரமெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் மீதம் இருக்க அந்த மிளகாத்தூளோட தண்ணியையும் நான் சேர்த்துட்டேன். இப்போ சேர்த்துட்டு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. மட்டன் வந்து நல்லா வெந்து வரணும். நல்லா ஜூஸியாக வேகணும்னா கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாக கூட சேர்த்து ஊற்றிக்கோங்க. நான் குக்கர்லலாம் வேக வைக்கல. இதிலேயே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. கொஞ்சம் டைம் எடுக்கும். மட்டன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹார்டா இருந்துச்சுன்னா, கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் இளம் மட்டனா இருந்துச்சுன்னா, டக்குன்னு வெந்துரும். இப்போ மறுபடியும் நான் மூடி போட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். நீங்க இதிலேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சப்பாத்தியோட வச்சு சாப்பிடுறதுக்கு கூட சூப்பரா இருக்கும். எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா, மட்டன் வெந்துருச்சான்னு சொல்லி பார்க்கலாம். மட்டன் பார்த்தீங்கன்னா, நல்லாவே வெந்திருக்கு. சூப்பரா மட்டன் வெந்துருச்சு. அவ்வளோதாங்க. ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு. எங்களுக்கு இதுவே கரெக்ட்டா இருக்கும். இப்போ நம்ம வேற ஒரு பவுல்ல மாத்திக்கிறலாம். எவ்வளோ சூப்பரா ஜூஸியா வெந்திருக்குன்னு பாருங்க. இந்த ரெசிபிய வந்து சப்பாத்தி, நானோட வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட் வந்து அட்டகாசமா இருக்கும். சூடான சாதத்தோட வச்சு சாப்பிட்றப்பயும் சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. எவ்வளோ ஜூஸியா இருக்குன்னு சொல்லி பாருங்க. நீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமயே பார்த்துட்ருக்கீங்க. லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் மத்தவங்களுக்கும் இந்த வீடியோ போய் சேரும். உங்களுக்கு நான் பிச்சு காமிக்கிறேன். எவ்வளோ ஜூஸியா இருக்குன்னு சொல்லி பாருங்க. நீங்களும் இந்த மாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்கள நான் வேறு சந்திக்கிறேன். பாய்.